பெரிய கூட்டணி வரப்போகுது. அவர் வராரா, இவரும் வராரு. இவர் வராரா, அவரும் வராரு. ஜனவரிக்கு பிறகு தமிழ்நாட்டில் பெரிய கட்சி பூரா வரப்போகுது. நாங்க ஓஹோ, நம்ம கூட பெருசா போகும் போல இருக்குப்பா, பெரிய கூட்டணியை ஃபார்ம் பண்ணி வர போல இருக்கு அப்படின்னு பார்த்தா, நேத்து வரைக்கும் இவர் கூட சேர்ந்தா தூக்கு போட்டு சாவதுக்கு சமம்னு சொன்ன டிடிவி எடப்பாடி கூட சென்டாப்ல. தேமுதிக லெப்ட்ல கைய காட்டி ரைட்ல இண்டிகரை போட்டு ஸ்ட்ரெயிட்டா போயிட்டு இருக்கு. அதுவும் போகல, செங்கோட்டையும் போயிட்டாப்ல. அடுத்து ஓபிஎஸ் தென் மாவட்டத்தில் அவருக்கு பயங்கரமான செல்வாக்குனாங்க. அவரு அண்ணன் இபிஎஸ் அழைத்தால் நான் அப்படியே வந்துட்டாப்ல, குளிக்காம கொள்ளாம கிளம்பிடுவாப்ல. முடிஞ்சு. இப்ப யாரு கூட கூட்டின்னு பார்த்தா, நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா கடைகளுக்கு காலை 8 மணிக்கு வந்து சாம்பிராணி போடுவாங்க பாத்தீங்களா? மேரா நாம் அப்துல் ரஹ்மான் மேரா அப்படின்னு அந்த சாம்பிராணி போடுற ஒருத்தரை கூட்டு வந்து கட்சி தொடங்கி வச்சு, முஸ்தபான் ஒருத்தவன் சாம்பிராணி போடுறவங்க மண்ணடியில சாம்பிராணி போடுற பாயவன், சாம்பிராணி போடுற பாய கூட்டு வந்து கட்சி ஒழுங்க வச்சு ஒத்தாளவன். பஸ் கிடையாது, கால் கிடையாது, ரேபிட்டோல வந்துட்டு இருக்கான். அவன் கூட கூட்டணி. உன் நண்பன் யாருன்னு சொல், நீ யாருன்னு சொல்ற பத்தி, நீ யாரு கூட கூட்டணி வச்சிருக்க தெரிஞ்சிச்சா? லட்சணம் இவ்வளவுதான். ஒரு மாஸ் முஸ்தபா, சாம்பிராணி போடுற முஸ்தபா கூட கூட்டணி தான் பக்கா மாசோட லட்சணம். இதை நம்பி இளைஞர்கள் கூன்னு வரப்போகுது. நம்ம எம்எல்ஏ போறோம் சொல்றான் ஒருத்தன், ஒரு முக்கியமான பேச்சாளர், நான் யாருன்னு சொல்ல மாட்டேன், கண்டுபிடிச்சுக்கோங்க. அவங்க போய் தாவேக்கால சேர்றதுக்கு கேட்டிருக்காங்க. அவங்க நான் நல்லா பேசுவேன், பயங்கரமா பேசுவேன், எனக்கு வந்து அந்த பகுதியில் பயங்கரமான மக்கள் செல்வாக்கு இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஏங்க, எங்களுக்கு பேசி தளபதியை கொண்டு போய் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. 36 அமைச்சர் யாருன்னு டிசைட் பண்ணியாச்சு. தளபதி ஆட்சி வரப்போறது உறுதி. இப்ப எதிர்கட்சியை திமுக உட்கார வைக்கிறதா அதிமுக உட்கார வைக்கிறதா, அதுதான் நாங்க யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். யாரு? ஜானு விஜயம். தளபதி இப்ப நம்ம திமுக உட்கார வைக்கலாம், பட் அவங்க ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டாங்க. ஏடிஎம்கே பிஜேபி கூட அவங்க இருக்காங்களே, அவங்க நம்ம நாம் தமிழர் உட்கார வச்சிருவோமா? ஏன்னா உங்க வீட்டுல மியூசிக்கல் சேர் விளையாட்டு பண்றீங்களாடா, யார உட்கார வைக்கிறது முடிவு பண்ணிட்டாங்க. எந்த உலகத்துல வாழ்றாங்கன்னு பாத்துக்கோங்க. திமுக வரக்கூடாது, அதற்கு மாற்று தாவேக்காவும் இல்லை, அதிமுகவும் இல்லை. அதற்கு ஒரே மாற்று, திராவிடத்திற்கான ஒரே மாற்று தமிழ் தேசியம் மட்டும்தான். கருணாநிதி பிள்ளைகளுக்கு ஒரே மாற்று பிரபாகரன் பிள்ளைகள் மட்டும்தான் என்பதுதான் இங்க இருக்கிற ஒரே ஒரு வாய்ப்பு, ஒரே ஒரு ஆப்ஷன். அவர்கள் செய்யாததை நாங்கள் செய்வோம். எங்களுக்கு கருணாநிதி ஆட்சி, ஜெயலலிதா ஆட்சி, எம்ஜிஆர் ஆட்சி அல்ல. எங்களுக்கு சிறந்த ஆட்சி தாத்தன் காமராஜர் ஆட்சியா, பேரன் சீமான் ஆட்சியா என்பதன் போட்டி. இந்த தனியார் மைய, தாராள மைய, உலக மைய, கார்பரேட் முதலாளிகளுக்கு மாற்றாக நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலை வெளிநாட்டுல போய் ஒட்டக மேய்ப்பதல்லடா பெருமை. உள்ளூர்ல 25,000 சம்பளம் வாங்கினாலும் நம்முடைய தன்மானத்தோடு வாழ்வதா பெருமை என்று அனைவரும்